ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்கு கூட எஃப்எஃப் தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலுக்கும் இதுக்கான சப்போர்ட்டிங்காக கொடுங்கடா. ஓகேவா? ஓகேடா, நம்ம இப்போது டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஸ்கூலு தான் காட்டுறாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு அழகான மார்னிங் ஸ்கூல் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஒரு பரபரப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போவாங்க, இங்கே வருவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று பேசுவாங்க, குட்டி பசங்க ஓடி போவாங்க. இந்த மாதிரி ஒரு அழகான மார்னிங் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக இப்போது அந்த ஸ்கூலுடைய கிரவுண்டை தான் காட்டுறாங்க. அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்படியே பரபரப்பாக போயிட்டுருக்கு. அந்த கிரவுண்டில் ஒரு ஓரமாக பைக் பார்க்கிங் ஏரியா இருக்குது. அந்த பைக் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு பர்சன் ஒரு பைக் மேலே செம கெத்தாக மாஸ் அப்படியே உட்காந்துட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே ஷோல்டர் மேலே அடித்து பேசி சிரித்து விளையாடிட்டுருக்காரு. இப்போ அதில் உள்ள ஒரு பையன், அவர் பேர் ஜேஹோப்பு, நம்ம அந்த பைக் மேலே உட்காந்துட்ருக்க அந்த பர்சன்கிட்ட, டே இன்னைக்கு வர ஸ்கூல் ஸ்டார்டிங் டே, நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எதுனா பிளான் இருக்கா? பிளானா? என்ன பிளானு? அதான் வழக்கம் போல் நம்ம பண்ணுவோமே. ஓ, அதுவா? அது இல்லாமல் எப்படிடா வர பிஞ்சு பிசுறுங்களெல்லாம் பழுக்க வைக்க வேண்டாம்? கண்டிப்பாக இருக்குது. இரு, மணி என்ன, ஒரு 8 தான் ஆகுது. கொஞ்சம் நேரம் போக போக தானே புதுசெல்லாம் உள்ள என்ட்ராகும். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜேஹோப்பும் அந்த பர்சனை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு, ஆஹா இன்றைக்கி ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போலையே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போது அந்த கேங்குக்குள்ளே ஜின் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து என்ட்ராகிறாரு. இப்போ அவர் வந்துட்டு, டே ஜேஹோப், என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. டேய், கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறது இருக்கட்டும்டா, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் புது பீஸுங்கெல்லாம் வரும், அதுங்களெல்லாம் பார்த்துட்டு எதனாவது ஒரு வேலை குழப்படியை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் போகலான்டா. டேய், இதான்டா நீ ஒருத்தன் தான் அவனுக்கு எடுக்கிறது. ஜங்குக், நீ வா. இல்லை, நானும் இங்கே தான் இருப்பேன். டேய் வாடா. இல்லை, நான் இங்கே பிசுறுங்களெல்லாம் பார்த்துட்டு வரேன், நீங்கள் திருத்த மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் சொல்லிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட. இப்போது நம்ம ஜேஹோப் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, டே யாரை பார்த்தாலும் பயம் வர மாட்டேங்கிறா, ஏன் இந்த பிரின்சிபலை பார்த்தா கூட பயம் வர மாட்டேங்குது, இந்த ஜின்னை பார்த்தா மட்டும் ஏன்டா அடிவயிறு கலங்குதுன்னே தெரியல. கலங்குண்டா, ஏன் கலங்காது? அவன் நாம்ஜனை போட்டு வெளுக்கிற இந்த வட்டி நம்மளுக்கு விழுந்துன்னா அவ்வளோதான், அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜேஹோப்பும் அப்படியே பேசிகிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேஹோப்பா இதை பிடிப்போமா, அதை கலாய்ப்போமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கை காட்டிகிட்டே இருக்கா. பட் நம்ம ஜங்குக்கா, என்னடா டேஸ்ட் உனக்கு, கொஞ்சம் ஒழுங்காக பார்த்ததும் கலாய்க்கிற மாதிரி இருக்கணும், பார்த்ததும் நோண்ட தோணுண்டா, அப்படி இருக்கணும், சும்மா நச்சுன்னு. நீ இருக்க மொக்க பீஸு, வேலைக்கு ஆகிறதெல்லாம் காட்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம ஜேஹோப்பையே கலாய்ச்சி விட்டுறா. இப்போது நம்ம டேபோயோட என்ட்ரி. அப்படி அந்த ஸ்கூலுக்குள்ளே அவ்வளோ க்யூட்டாக அப்படியே கையில் புக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஷோல்டர் பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு நம்ம ஜிமின் கூட அப்படியே சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்கா. அந்த மார்னிங் அந்த சன்லைட்டு ப்ளஸ் அந்த காற்று இருக்கும் இல்லையா, அந்த ஒரு மைல்டான விண்டு, அதில் அப்படியே நம்ம டேவோடைய ஹேரெல்லாம் அப்படியே லைட்டாக சிலுக்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் அவருடைய பார்வை இப்போ நேராக நம்ம டே மேலே விழுது. நம்ம ஜங்குக்கா நம்ம டேவை பார்த்த அடுத்த செகண்டு பைக்கில் உட்காந்துட்டு இருந்தவர் ஸ்லோ மோஷனில் கீழே இறங்குறாரு. அப்படியே நம்ம டேவை கண் எடுக்காமல் பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜேஹோப் தான், டேய் டே இந்த பீஸை பாடுறா, டேய் ஐயா என்ன இவன் இப்படி வாயை பிறந்துட்டுருக்கான், எங்கே பார்க்குறாங்க, ஆக புது பீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பார்க்குற இடத்துலையே நம்ம ஜேஹோப் பார்த்துட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜங்குக் அதை கவனிச்சுட்டு, ஏய் எங்கே பார்க்குற, நீ எங்கே பார்க்குறியோ அதை தான் நானும் பார்க்குறேன், அவனை வெளுத்துருவேன், அவனை நான் மட்டும்தான் ஓட்டுவேன். எப்படி? நான் மட்டும்தான் ஓட்டுவேன், எவனாவது வந்து இங்கே குறுக்கல. சரிடா, ஏதோ முடிவு பண்ணிட்டேன்,
ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பும் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், ஏய் யாரா அவன் இப்படி இருக்கான், எனக்கு என்ன தெரியும், போய் தான் கேட்கணும், அதுவும் கரெக்டு தான், இப்போ கூட்டு நானா பின்ன நானா, போ போய் கூட்டு வா அப்படின்னு சொல்ல. இப்போ ஒன்று நம்ம ஜேஹோப்பும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜேஹோப்பை நம்ம டேவை நோக்கி நடந்து போக, நம்ம டேவா நல்லா ஜிமின் கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது நம்ம ஜேஹோப் தான் நம்ம டே கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், சொல்லுங்கள், நீங்கள் நியூஸ் ஸ்டூடெண்ட் தானே? என்னடா இது, ஆமாம், என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் அப்படி வரீங்களா? இப்போ தானடா அவ்வளோ இன்ட்ரானோ, அதுக்குள்ளே ஏன்டா அவன் அவ்வளோ வர்றது? நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது, கொஞ்சம் நீங்களாக வந்தீங்கன்னா வசதியாக இருக்கும், அவனா வந்தானா வேறு மாதிரி போகும். ஜிமின் நீயும் கூட வா. சரிடா. இல்லை, அவன் உங்களை மட்டும்தான் கூப்பிட்டான். இல்லைங்க, நான் ஜிமின் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன், அவன் வரலன்னா நானும் வரல, அவன் வந்தானா நான் வருவேன். இது வேறையா, இது நான் போய்ட்டு அவன்கிட்ட சொன்னேன்னா அவன் என்ன துவைச்செடுப்பானே. சரிங்க, நீங்கள் அவன் கூடயே வாங்க, இப்போ ஜிமினு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பு நம்ம ஜிமினுடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு அப்படியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே லைட்டாக நம்ம டேக்கிட்ட நவுத்தி கொண்டு போக, நம்ம டேவா நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி ஒரு வாட்டி அவரை பார்த்துட்டு அப்படியே பயத்தில் கீழே குனிஞ்சிட்டு அப்படியே அவர் பக்கமாக நடந்து போயிட்டுருக்க. ஒரு 2 அடி கேப்லேயே தான் நிற்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்துட்டு, ஓய் அவன் பேர் என்ன, எதுக்கு கேட்குறீங்க? நான் சீனியரு, கேட்குற கேள்விக்கு பதில். கிம்டேயோ கேட்கல, கிம்டேயோ கேட்கல, கிம்டேயோ, ஓ கிம்டேயோ, எந்த டிபார்ட்மெண்ட்டு? ஏன் எந்த டிபார்ட்மெண்ட்? மைக்ரோபயாலஜி. பரவாயில்ல, நம்ம டிபார்ட்மெண்ட் தான். எங்கேருந்து வர? அட்ரஸ்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எவன் சொன்னது? யாரும் சொன்னாங்க. எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? சீனியர்னால் என்ன ஜூனியரோட அட்ரஸ்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணுமா? தெரியல தான் இருக்கான். சரி போ. எதுக்கு கூப்பிட்டீங்க? கேட்க வேண்டியதை கேட்டுட்டேன், போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா 2 ஸ்டெப் அப்படியே எடுத்து நடந்து வச்சிட்றாரு. பட் திரும்ப ஜங்குக்கிட்ட வந்துட்டு அப்படியே ஒரு விரலை நீட்டி, இங்கே பாருங்கள் சீனியர், நீங்கள் யாராவது இருந்துக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் இன்னொரு வாட்டி என்னை இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டு போன்னு அனுப்புனீங்க, நான் பிரின்ஸிபல்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஓ மிரட்டுறியா? மிரட்டலை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு இந்த புல்லிங்லாம் பிடிக்காது. நான் இது வரைக்கும் உன்னை புல்லிங் பண்ணணும்னு நினைக்கல, நீ சொன்னதுக்கப்புறம் தோணுது, பண்ணிடுறேன். ஓ இங்கே பாரு, பாரா என்ன மரியாதை குறையுது? அப்படி தாண்டா குறையும். யாரா நீனு? என் பேரை கேட்குற, ஊரை கேட்குற, கேட்டால் சீனியருங்கிற, எனக்கு என்ன ஐடென்டிட்டி தெரியும் நீ சீனியர் தான் சொல்லிட்டு? இன்னொரு வாட்டி அவனை என்கிட்ட வச்சுக்கிட்ட பல்ல தட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவா நம்ம ஜிமினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போக, இப்போ ஒன்று நம்ம ஜேஹோப்பு நம்ம ஜங்குக் கிட்ட வந்து நின்றுட்டு, டேய் யாரா இது, உன்னைய மிரட்டிட்டு போகுது, பார்த்துக்கலாம். என்னடா சிரிக்கிற? எவனாவது உன்னை எதிர்த்து பேசினாலே போட்டு அடிப்பா, என்ன சிரிச்சிட்டு இருக்கா? பயபில் புதுசில், என்னை பற்றி தெரியல, கொஞ்ச நாள் போட்டோம், விட்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜேஹோப்பும்,
ஏதோ ஒரு பிரச்சனையை வாங்கி கட்டிக்கிட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம டீவை பற்றி யோசிச்சுட்டு நம்ம ஜங்கு கூட நிற்க, இப்போ நம்ம ஜங்குக்கும் எழுந்திருச்சு அப்படியே அவர் கிளாஸ்க்கு போயிடுறாரு. உள்ளே போகும்போதே நம்ம ஜின்னு தான் இப்போ வர சொன்ன இப்போ வருதுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே போட்டு திட்ட, இப்போ கரெக்டாக அவர்கிட்டயே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ உடனே நம்ம நாம்ஜுன் தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, டேய் எங்கடா போயிருந்தீங்க? சும்மா வெளியே போயிருந்தீங்களா இல்லை ஜூனியர்ஸை புல்லிங் பண்ண போனீங்களா? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? சின்ன சொன்னோம் சொல்லிட்டானே. சரி விட்டா இது பாரு ஜங்கு, தயவு செஞ்சு அவன் காது பட்டுற மாதிரி எதுவும் பண்ணாத, ஓகேவா? எதுக்குடா உன் ஆளுக்கு நீ பயந்து போ, என்னையா பயப்பட வைக்கிற? டேய் உனக்கு சொன்னால் புரியாதுடா அப்படின்ற மாதிரி நம்ம நாம்ஜுன் சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் நம்ம ஜேஹப்பும் அப்படியே கிளாஸை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி கவனிக்கல, அப்படியே உட்காந்துட்டு ஏதோ அப்படியே கனவு காண ஆரம்பிக்க, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம டேவுடைய கிளாஸில் பார்த்தா நம்ம டேவா கிளாஸ் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணுறாரு. பட் ஜங்குக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு கேள்வி கேட்டதெல்லாம் நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குது. இப்போது நம்ம ஜிமின் கிட்ட தான், டேய் ஜிமினா, உங்ககிட்ட அவங்க கேட்கணும், சொல்லுடா. இல்லை அந்த சீனியர் காலில் வந்து கேட்டார்ல. ஆமாம், எதுக்கு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன்? எனக்கு என்னடா தெரியும், நானும் உன் கூட தானே வந்தேன். அதுவும் கரெக்டு தான், இங்கே இருக்கிற ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டால் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம பிரேக்கில் கேட்கலாமா? கேட்கலாமே. சரி, நான் வர அவனை மிரட்டிட்டேன்டா. மிரட்டினியா? பாவி, சீனியர் தான். எனக்கு புல்லிங் பண்ணால் பிடிக்காது. அவன் என்னமோ புல்லிங் பண்ணுற மாதிரியே கூப்பிட்டான். வந்துச்சு, கேட்டுட்டேன். ஆனால் ரொம்பலாம் ஹார்ஷ் ஆஃபீஸில் ஏதோ கேட்டேன், பிரின்ஸ்பல்கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொன்னேன். சொல்லிட்டியா? தாரா கிழிஞ்சிது போ அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினும் நம்ம டேவும் அப்படியே குஷ்குஷன்னு பேசிட்டு உட்காந்துட்ருக்கா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பிரேக் டைம் வருதுடா. நம்ம டே அப்புறம் நம்ம ஜிமின் 2 பேருமே பேசிக்கிட்டே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக நடந்துட்டு அப்படியே கேன்டீன் பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டுருக்கா. இப்போ தெரியாமல் நம்ம டே வந்து ஒரு பர்சன் மேலே இடிச்சிட, அந்த பர்சன் கையில் வச்சுருக்க புக்கு எல்லாமே வந்து கீழே விழுது. இப்போனே நம்ம டே தான், அச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நிம்மற யாருன்னு பார்த்தா அது நம்மளுடைய ஜின்னு. இப்போ அப்படியே அவர் கையில் புக்கு கொடுத்துறா. இப்போ உடனே அதுக்கு அந்த நம்ம ஜின்னு வந்து நம்ம டேவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல. இப்போ உடனே நம்ம டே மைண்டில், இவர் சீனியரு எவ்வளோ சாஃப்டாக க்யூட்டாக சொல்லிட்டு போகிறாரு, காலையிலையும் வந்துச்சு ஒரு தருதலை. இவர் சீனியர் தானே, இவர்கிட்ட கேட்கலாமே. சீனியர், ஒரே நிமிஷம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுப்பா. என் பேர் கிம் டேயாங். நான் இன்றைக்கி தான் இந்த காலேஜ் சேர்ந்தேன், நியூ ஸ்டூடெண்ட்டு. உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி கேட்கணும். நீங்கள் ஃப்ரீயா? பிரேக் டைம் தான், நீ கேளு, என்ன விஷயம் சொல்லு. இல்லை, இன்றைக்கி காலையில் நான் காலேஜ்குள்ளே வரப்போ ஒரு பர்சன் யாருன்னே தெரியல, கேட்டால் சீனியர்னு சொன்னார். அவர் என்னை கூப்பிட்டு என் பேர் என்ன, நான் எங்கேருந்து வரேன், என்ன டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்டார். எதுக்காக கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? யார்? இந்த ஜங்குக்கா? ஒரு நிமிஷம், இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டுருப்பான். இங்கே அது ஒரு கம்பர், அவனா பாரு. அவர் தான் காலையில் என்னை கேட்டார். திரும்ப கேட்டானா பள்ளீர் நாரி, அப்பயும் விடலைன்னா செருப்பால் அடி. என்னது? அவன் அப்படிதாம்மா, வரப்போகிற ஜூனியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு புல்லிங் பண்ணுவான், போட்டு அவங்கள போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பான். அவன் வரல, நீயும் சிக்கிட்டியா, இனி ஒன்றும் விடவே மாட்டான். இல்லை சீனியர், நான் திட்டேன் அவரை. திட்டினியா? ஆமாம்,
எனக்கு புல்லிங்லாம் பிடிக்காது. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிரின்சிபல் கிட்ட மாட்டி விட்டுருவேன்னு சொன்னேன்னா, அவர் எனக்கு புல்லிங் பண்ணுற ஐடியா இல்லை. ஆனால் நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஐடியா வந்துருச்சு. நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டுட்டாரு. அதான் நான் கேட்டேன், அவர் என்ன மாதிரிப்பட்ட பர்சன்ட்டு. நான் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு மாட்டி விட்டுறவா? நீ பிரின்சிபல்கிட்ட போயிட்டு மாட்டி விட்டது வேண்டாம், நீ மிரட்டலன்னு சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஜங்குக்கிட்ட இது வரைக்கும் வலியாத பசங்க கிடையாது, வலியாத பொண்ணுங்க கிடையாது, அது தெரியுமா? அப்படியா? ஆமாம், ஜங்குக்கா இந்த காலேஜில் இருக்க ஃபுட்பால் டீம் கேப்டன். ஸோ அவன் விளையாடும் போது எல்லா பொண்ணுங்களும் பசங்களும் போய் பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கொஞ்சம் ஃபேமஸ் தான் அவன் இந்த காலேஜில். ஓ, போக போக தெரிஞ்சுப்பா. ஓஹோ, அப்புறம் அவன் புல்லிங் பண்ண ஆரம்பித்து ஒரு பர்சன் அவனை திட்டிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீ தான் ஃபர்ஸ்ட் ஆளுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் பண்ணது தப்பா? சேச்சே, தப்பே இல்லை. திரும்ப வந்தோன்னா செருப்பால் அடின்றேன்ல. ஓ, ஓகே, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் நம்ம டேட்டை வந்து, என்னடா செருப்பால் அடிக்கிட்டு போகிறாரு, அவர் சொல்கிறது சீனியர், ஸோ நம்ம கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். ஓகே, இப்போ கிரவுண்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே குசும்பு வேலை பார்க்குறாரு. இப்போ உடனே கேன்டீன் போக இருந்தவர் நேராக படிக்கட்டு இறங்கி அப்படியே கிரவுண்டுக்கு போக கரெக்டாக நம்ம ஜங்குக் கண்ணில் மாட்டுற மாதிரியே வேணும்ட்டே போகிறாரு. இப்படி போனதுமே நம்ம ஜங்குக்கா டேவை பார்த்துட்டு நம்ம டே கிட்ட ஓடி வரா. இப்போ உடனே நம்ம டே பார்த்துட்டு, பம்பரக்கட்ட மண்டியா மாட்டினியா வா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் ரகடாக ஃபேஸை வச்சுட்டு நம்ம டே முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. இப்போ வந்து நம்ம டே தான், என்ன என்ன இந்த பக்கம் சுற்றிட்டுருக்கா, லன்ச்சு டைமு நான் எங்கே வேணால் சுற்றுவேன், எதுக்கு நீ கேட்குறா, நான் சீனியர், அதெல்லாம் வேறு யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோ. ஓ, உனக்கு கொழுப்பு ஓவர் ஆகிடுச்சுல? கொழுப்பு மட்டும் இல்லை, எல்லாமே ஓவராக தான் இருக்குது, காட்டணுமா அப்படின்னு கேட்க. இப்போ உடனே நம்ம ஜிமினா நம்ம டேயோடைய கையை பிடிச்சி, டே வேணாண்டா எல்லோரும் பார்க்குறாங்க, ஜிமின் உனக்கு பயமாக இருந்ததுன்னா எங்கள் இடத்த விட்டு போ, நான் இதெல்லாம் சும்மா விடுற மாதிரி கிடையாது, எனக்கு இந்த புல்லிங்கே பிடிக்காது, இவனை புல்லிங் விடுற வரைக்கும் இவன்கிட்ட இப்படி தான் பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோடைய ஐயை பார்த்து அப்படி பேசிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமினா, டே வேணாண்டா அப்படின்ற மாதிரி நம்ம டேவை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. பட் நம்ம டே விடுற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி அப்படியே நம்ம ஜங்குக்கு பார்த்து மறைச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா, உன்னால் என்னடா பண்ண முடியும், கொட்டு பேசுக்கான் சின்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கோடைய ஷோல்டர் மேலே பட்டுன்னு கையிலே அப்படியே அடிக்கிறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு கையை பிடிச்சிட்டு, ஏய் என்ன கை நீட்டுற, என்ன உன்னை மாதிரி கெட்ட சீனியர் சொன்னாலும் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், ஆனால் நல்ல சீனியர் சொன்னால் கேட்பேன். என்ன சொன்னா, யார் சொன்னது, யாவன் உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது, அந்தளவுக்கு அந்த சீனியர் என்ன சொல்லி கொடுத்தாருன்றதை தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா, காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி தென்னாவிட்ட கேட்டதும் நம்ம ஜிம்மினுக்கு புரிஞ்சிடுது, ஆகா இவன் அந்த வேலையை தான் பார்க்க போகிறான் அப்படின்ட்டு. இப்போ உடனே நம்ம டேவோடைய கையை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு ஓட, நம்ம டேவா நம்ம ஜிம்மின் ஒரு பக்கம் இழுத்துட்ருக்காரு, அந்த பக்கமே ஓடிட்டுருக்காரு. இல்லை ரன்னிங்லேயே வர ஷூவை கழட்டி நம்ம ஜங்குக் மேலே தூக்கி விட்டேரியா நம்ம ஜங்குடைய ஷோல்டரில் பட்டு ஷூ கீழே விழுது. இப்போ உடனே நம்ம டே தான் ரன்னிங்லேயே, இதெல்லாண்ட சொல்லி கொடுத்தாரு, நல்லா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த இடத்த விட்டு ஓட, நம்ம ஜங்குக்கா ஷூவை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவையும் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜேவுக் தான் அப்படியே லைட்டாக வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் லைட்டாக தட்டி விட்டுட்டு, மச்சான் இது கொஞ்சம் ஓவராக போகுது, காலேஜில் இருக்க எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, கொஞ்சம் அப்படி போவோமா, வாய்ப்பே இல்லை, அவன் செத்தான் இன்னைக்கு
அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம டே பக்கமாக ஓட நம்ம டேவா ஐயோ பொறுக்கி துரத்துறான்டா ஓடு ஓடு அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜிமினும் நம்ம டேவும் சேர்ந்து காலேஜை சுத்த ஆரம்பிக்கிறாங்க. மூச்சு வாங்குது நம்ம டேக்கு. பட் நம்ம ஜங்குக்கா ஸ்டாமினா குறையாமல் ஓடின்னு வராரு நம்ம டேக்கு பின்னாடி. நம்ம டேவா அப்படியே ஓடிட்டே இருக்கா. நம்ம ஜிமின் நான் அப்போவே சொன்னேன் இவங்ககிட்ட வாயை கொடுக்காதடான்னு சொல்லிட்டு, டே என்னடா என்னடா நொல்லடா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜிமின்னு சொல்ல கூடயே நம்ம டேவும் கொடுக்குண்டு ஓடிடுறாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேராலையும் ஓட முடியல. நம்ம ஜிமின் ஒரு பக்கம் ஓடிடுறாரு, நம்ம டே ஒரு பக்கம் ஓடிறா. நம்ம டே கரெக்டாக ஒரு முட்டை சிந்த மாதிரி இருக்குது, அதில் போயிட்டு மாட்டிக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே இடுப்பில் கை வச்சுக்கிட்டு நம்ம டேவை பார்த்துட்டு இது மாதிரி மூச்சு வாங்க நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், டே பொறுக்கி மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு, கத்துனன்னு வை ஹோல் காலேஜும் வந்து நிற்கும். கத்த போறியா? கத்து. எப்படி கத்த போகிற? ஐயோ அம்மா சீனியர், ஐயோ அம்மா சீனியர்னு கத்த போறியா? கத்து. ஏன் வரான்னு பார்க்குறேன். வேணாம். என்ன வேணாம்? கிட்ட வராத, அடிச்சிருவேண்டா. அடிப்பியா? யாரா நீ இவ்வளோ தைரியமாக இருக்கா? என்னை பார்த்தானா ஒவ்வொருத்தரும் என் காலை நக்க கூட தயங்க மாட்டான். இவ்வளோ திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கா. நம்ம டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வர ஏறிடுது நம்ம டேக். பொறுத்தது போதுண்டா பொங்கி எழு அப்படின்ட்டு நம்ம டே தான் நம்ம ஜங்கு கிட்ட வர்றதுக்கும் காலை மடிக்கு நடுவில் ஒரு ஷாட் விடுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு சுருங்கி அந்த இடத்துல அப்படியே விழுந்து கிடக்கா. நம்ம டேவா நம்ம ஜங்குக்கை பார்த்து, சீனியர்னா அடக்கி வாசி, உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதேமாரி எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. நீ சீனியர் பவரை காட்டினா நான் ஜூனியர் பவரை காட்டுவேன், புரியுதா? என்கிட்ட வாலாட்டாத, நான் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேதான் அந்த இடத்த விட்டு வேங்குன்னு நடந்து போக அப்படியே முடியெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு வேர்வையில் ஒட்டிகிட்டு இருக்கு எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே மாங்க நடந்து போகிறாரு. நம்ம ஜெமினா ஓடின ஒரு ரிட்டன் வந்து, டே என்னடா நாமள வர அப்படின்ற மாதிரி நம்ம டேவை பார்க்க அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜங்குக்கில் சுருங்கி கிடப்பாராம். அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு நம்ம ஜெமின் அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு, ஐயோ நாக் அவுட் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி நம்ம டேவை பார்க்க இப்போ உடனே நம்ம டேவா அப்படி கெத்த மாசா காலேஜில் நடந்து போகிறாரு. இப்போது நம்ம டே பின்னாடி நிறைய பேர் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட பேசு, என்கிட்ட விளையாடு, என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதில் ஹெல்ப் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்ட்டு அப்படி நம்ம டே கிட்ட வந்து கொஞ்சம் அப்படி பேச ஆரம்பிக்கா. இப்போ என்னென்னா நம்ம ஜங்குக் தான் அந்த காலேஜில் வந்து ஒரு ஹெட் மாதிரி, ஓகேவா? ஆனால் நம்ம ஜங்குக்கே ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபேன் பேஸ் மாதிரி வர. இப்போ நம்ம டேவா அப்படியே யாருக்கும் ஆன்சர் பண்ணாமல் மூச்சு வாங்க அப்படியே காலேஜில் நடந்து போயிட்டுருக்கா. இவன் நடந்து போகும்போது பின்னாடியே ஒரு கும்பல் போகிறது எல்லாத்தையுமே நம்ம ஜின் வந்து ஒரு ஓரத்தில் நின்று பார்த்துட்றாரு. இப்போ உடனே நேற்று தானே வந்தான், இன்னும் இப்படி ஃபேன் பேஸ் வந்துருச்சு அவனுக்கு, அப்படி என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேஹோப்பா நம்ம ஜின்னை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ஓடுறாரு. ஐயோயோ ஜங்குக்கே அப்படின்ட்டு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே யோசிச்சுட்டு நம்ம ஜேஹோ பின்னாடி போக நம்ம ஜேஹோப்பா நேராக நம்ம ஜங்குக்கு இருக்கிற பிளேஸ்க்கு போகிறாரு. கீழே அப்படியே மூச்சு வாங்க செவத்தில் சாஞ்சி உட்காந்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜேஹோப்பா கிட்டே போயிட்டு, டே ஓகே தானடா நீ? ஓகேவா, என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டு போயிட்டான் அவன். ஐயோ போச்சே, ஐயோ சரி எழுந்துடுறா, எழுந்துட்டு வா. டேய் புரியுது, மூஞ்செல்லாம் எடுத்துருக்கதை பார்த்தாலே புரியுது. அந்த அடி பழமும் நாட்டுக்கட்டையில் வச்சு அடித்த மாதிரி இருக்குடா, கம்முன்னு. ஆனால் ஜங்குக்கே சும்மா சொல்லக்கூடாது, அவன் அடிச்சிட்டு போயிருக்கான், அவனை பார்த்து நாட்டுக்கட்டைன்ற பற்றியா? டேச்சோ சோப்பு அடி உனக்கு தான் விழும் பார்த்துக்கோ. சரி எனக்கு ஃப்யூச்சர் முக்கியம்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி நிற்க. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கா மூச்சு வாங்க ஒரு மாதிரி இப்படி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எழுந்துருச்சு. அப்படி நம்ம ஜேஹோப்புடைய சப்போர்ட்டோட போய் கொஞ்சம் நடந்து போக நம்ம
நம்ம டேவா மேலே காலேஜ் காரிடோரில் நின்றுட்டு நம்ம ஜங்குக்குள்ளே நடந்து வரதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், டேய் கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவனுக்கு இதுதான் கரெக்டு. அதுக்குன்னு சீனியரை போயிட்டு போயிட்டு இல்லை, அவருடைய லைஃப் லைனே கட் பண்ண பார்த்துட்டியே, மோட்ரியா? அதெல்லாம் எனக்கு தேவை தான், இருக்கிறனால தானே ஆடுறான். அடிச்சு தள்ளிட்டா நோ வரிஸ். இனிமேட்டு எப்படி அடக்கி வாசிக்கிறான்னு மட்டும் பாரு. டேய் சும்மா இருந்தவனையும் சொரிஞ்சு விட்டுட்டு அவன் அடக்கி வாசிப்பான்னு வர சொல்கிற பார்த்தியா? ஏய் போடா, அவன் என்னை பால் புட்டின்னு நினச்சிட்டான் போல். அவனுக்கு தெரியல என்னை பற்றி, இன்னும் நிறைய காட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே பார்த்துட்ருக்க நம்ம ஜங்குக்கா அப்படியே கிளாஸ்குள்ளே போயிடுறாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறைஞ்சிக்காம அப்படி போட்டு சண்டை போட்டுட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, கொஞ்சம் டேஸ் போகுது. இப்படி தான் 2 பேருக்குள்ளேயும் அப்பப்போ எதுனா ஒரு சண்டை வரும். அதில் நம்ம ஜெயிப்பார், இல்லைனா நம்ம ஜங்குக் ஜெயிப்பார். நம்ம ஜங்குக் ஜெயிச்சார்னா நம்ம ஜேஹோப்க்கு செம்ம ஹாப்பி. இதே நம்ம ஜெயிச்சார்னா நம்ம ஜிமின்கா அல்லு கிளம்பும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்ற மாதிரி. இப்படியே கொஞ்சம் டேஸ் போக கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட போயிடுதுடா. அப்படியே ஒரு சண்டை வம்போடையே போயிட்டுருக்கா. இப்போ ஒரு அழகான நைட்ரா நம்ம டேவையும் ஜிமினையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு வெளியெல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் நைட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கா. நம்ம ஜிமின் வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படியே டேர்ன் பண்ணி நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம டேவும் அப்படியே பாபாய் காட்டிட்டு அவருடைய வீட்டு பக்கம் அப்படியே ஒரு அழகான பாட்டை அப்படியே ஹம்மிங் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜாலியாக அப்படியே பொறுமையாக ஒரு ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கா. இப்போது அந்த இடத்துல ஒரு 4-5 பேர் நம்ம டேவை ஆப்போசிட்லேருந்து அப்படியே நடந்து வராங்க. நம்ம டேக்கு அவங்கள பார்த்ததும் ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸ் ஆகுது. ஏன்னா ரோடே காலியாக இருக்குது, இவர் மட்டும்தான் நடந்து போயிட்டுருக்காரு. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அன்னோன் பர்சன் 4 பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. என்ன வேணால் ஆகலாம், கொஞ்சம் சேஃப்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒழுங்காக இது பண்ணி விட்டுட்டு பேக்கை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த 4 பேருமே கிட்ட வந்த உடனே நம்ம டேவை அப்படியே ஒரு சுற்று போடுறாங்க. அவருக்கா என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி படபடன்னு ஆக ஃபோன் எடுக்கலான்னு பார்த்தா ஃபோனும் கையில் டக்குன்னு சிக்க மாட்டேங்குது. பேக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவங்க எல்லாருக்கிட்டேயுமே, டேய் யார் நீங்கள், தயவு செஞ்சு போங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிவிடுவேன். ஓ போலீஸ்க்கா கால் பண்ணு, எதுக்கு சொல்லிகிட்ருக்கா? இங்கே பாரு, நான் பண்ண மாட்டேன்னு நினைக்காதீங்க, கையை வைக்காதீங்கடா, பேகை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் அப்படியே கோவமாக பேசிகிட்டு இருக்கா. பட் அவனுங்க கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நம்ம டேவை பாட்டு அப்படின்னு நோண்டிக்கிட்டே இருக்கா. நம்ம டேவா அவங்ககிட்டேருந்து ரொம்பவும் தப்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, அப்படியே பேக்கெல்லாம் அந்த இடத்துலையே போட்டுட்டு குடுக்குடுன்ட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணேன். பட் அவங்க சும்மா விடாமல் நம்ம டேவை அப்படியே துரத்திக்கிட்டே போகிறாங்கடா. பின்னாடி பார்த்து அவங்க கிட்ட வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி பார்த்து நம்ம டேவ் ஓடிட்டுருக்கா. அப்படியே தெரியாமல் ஒரு பர்சன் மேலே போய்ட்டு டப்புன்னு இடிக்கிறாரு. இடிச்சிட்டு அந்த பர்சன் மேலேயே விழ அந்த பர்சனாக நம்ம டேவை அப்படியே பிடிச்சிட்டு கீழே விழுறாரு. இப்போ அப்படியே நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த அன்னோன் பர்சனுக்கு மேலே நம்ம அப்படியே மேலே ஹோவர் ஆன மாதிரி கீழே விழுறா. இப்போ உடனே அந்த அன்னோன் பர்சன் தான், ஏய் நைட்டும் தொல்லை பண்ண வந்துட்டியா நீ அப்படின்னு ஒரு குரல். என்னடா இது தெரிஞ்ச குரல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடிலேருந்து திரும்பி முன்னாடி பக்கம் பார்த்தா நம்ம ஜங்குக் மேலே விழுந்து கிடக்குறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்த உடனே ஐயோ இதுங்க நாளோட சேர்த்து இது ஒன்றா அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம டக்கு டக்குன்னு ஏஞ்சி நிற்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை, இந்த நைட்டு இந்த ராத்திரி டைம் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? அது எதுக்கு உனக்கு, நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், நீ எதுக்கு என் மேலே வந்து விழுந்த? நான் உன் மேலே வந்து விடுங்கண்ணா, என் தலை விதி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட அப்படியே பேச்சு வாக்கு போக இப்போ உடனே அந்த 4 பேர் ஓடி வந்தவங்க நம்ம டேவை பார்த்த உடனே அப்படியே நின்றுட்டு பொறுமையாக அப்படியே நடந்து வர ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை இவரையும் பார்த்துட்டு அந்த 4 பேரையும் பார்க்குறாரு. இப்போ உடனே நம்ம டே தான், என்ன பார்க்குற, யாரானுங்க தெரியாது, எதுக்கு உன்னை தரணுங்க, தெரியாதா, அப்யூஸ் பண்ணுறாங்களா? நான் ஷாப்பிங் போயிட்டு ஜிம்மனோட வந்துட்டு இருந்தேன், ஜிம்மில் எப்படிக்கா போயிட்டேன்,
என் வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கும்போது 4 பேர் தப்பாக நடந்துக்கிட்டாங்க. அதான் தப்பிச்சு ஓட வந்து தெரியாமல் அவங்க மேலே வந்து அடிச்சிட்டேன், சாரி அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம இப்படி சொன்ன உடனே நம்ம ஜங்குக்கா ஷர்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் அப்படியே மேலே மடிச்சு விட்டுட்டு அந்த 4 பேரையும் பார்க்க, என்ன வேணும் 4 பேருக்கும், நீ ஒதுங்க, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கே சொல்ல. நம்ம ஜங்குக்கா கோவம் பொத்துக்குது. நம்ம டேவை பார்த்து நடந்து போ அப்படின்னு சொல்ல. பட் நம்ம நடந்து போகும்போது ஒருத்தன் நம்ம பின்னாடியே ஓடுறான். நம்ம ஜங்குக்கு கூட க்ராஸ் பண்ணல, அதுக்குள்ளாடியே ஒரு மூஞ்சி மேலேயே ஒரு ஷாட் கொடுத்து அப்படியே கீழே படுக்க போட அவன் அப்படியே அமைதியாக அப்படியே படுத்துக்கிட்டான் முடியாமல், மூஞ்சி வாயில் இருந்தெல்லாம் ரத்தம் வந்து. இப்போ நம்ம வா என்னடா இதுன்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்டு பின்னாடி திரும்பினா நம்ம ஜங்குக்கா நல்லா ஒரு குத்து விட்டு ஒருத்தரை கீழே படுக்க வச்சிருக்காரு. அப்படியே நம்ம வாய் மேலே கை வச்சுட்டு ஐயோ என்ன அடிக்கலாம் செய்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிக்கிறானுங்க. ஒரே அடியில் அழகாக ஈஸியாக மாட்டையாயிடுறானுங்க. நம்ம வா அப்படியே ஒரு தூரத்தில் நின்றுட்டு நம்ம ஜங்குக்கு இப்படி அடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கா அடித்து முடிச்சுட்டு கையெல்லாம் உதறிட்டு ஸ்லீவெல்லாம் சரி பண்ணிட்டு நம்ம பக்கமாக திரும்ப நம்ம வா அப்படியே வெறிக்க பார்த்துட்ருக்காரு நம்ம ஜங்குக்கு. நான் பார்வை இல்லை அடிக்கிறேண்ணா, ஓவராக கனவு காணாத ஓ. என்னது ஓ, என் பேக்கெல்லாம் அங்கே இருக்கு, இப்போ எடுப்போம் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம வா வந்த வழிக்கு ஓடுறாரு. போயிட்டு அங்கே கீழே கிடந்த பேகு ஃபோனு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ண. நம்ம ஜங்குக்கா கூடயே தான் இருக்கார். நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கொஞ்சம் நிறைய ஆளுங்க இருக்கிற இடமா பார்த்து அப்படியே அவரை விட்டுட்டு இவர் வந்து இப்படி நடந்து வர. நம்ம ஜங்குக்கா நம்ம விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்குது. அந்த முட்டு சந்தில் போயிட்டு அந்த செவுத்து மேலே சாஞ்சிட்டு நெஞ்சு மேலே கை வச்சுட்டு, எப்பா என்ன கண்ணுடா அது, இத்தனை நாள் சண்டை போட்டுட்ருந்தேன், எப்படிடா இதை பார்க்காம விட்டேன், க்ளாஸில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நம்ம ஜங்குக் மேலே வந்து விழுந்திருப்பார் இல்லையா, அந்த செகண்ட் நம்ம அப்படியே ஒரு ஸ்பார்க்கில் ரசிச்சிருப்பார். அதை பற்றி அப்படியே யோசிச்சுட்ருக்கா. அவர் நெஞ்சு மேலே கை வைக்கிறாரு. அப்படியே ஹார்ட்டு சவுண்டு லப்பு டப்புன்னு அவ்வளோ சவுண்டாக ஃபாஸ்ட்டாக துடிக்குது. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் பெருமூச்சு விட்டுட்டு என்னென்ன மூவ் பண்ணுறான், சேர்த்து இதையும் பண்ணுறானே, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு யோசிச்சுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம தண்டை காட்டுறாங்க. அவர் கரெக்டாக பஸ்ஸு வந்த உடனே பஸ் அப்படியே ஏறி உட்காந்துட்டு அந்த ஜன்னலோரம் அவருடைய பேக் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த ஜன்னல் மேலேயே சாஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. அந்த ஒரு கோல்டு ஏர் அப்படியே நம்ம உடைய ஃபேஸில் பட்டு அவருடைய முடியெல்லாம் லைட்டாக அசையா அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஞாபகம் வருது. என்னென்னா, நம்ம ஜங்குக்கு மேலே விழுந்திருப்பார் இல்லையா, அந்த நேரம் நம்ம ஜங்குக் அவரை ஒரு பார்வை பார்த்துருப்பாரு. அந்த பார்வை தான் நம்ம ஜங்குக் நம்ம ரசித்த பார்வை. அந்த பார்வையை பார்த்துட்டு நம்ம ஜங்குக் மேலே விழுந்து கிடக்கிறப்பயே அவருக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஹார்ட் பீட் ஆகிருக்கும். அதை அப்படியே ரியலைஸ் பண்ண இப்போ டக்குன்னு அவருடைய நெஞ்சு மேலே கை வைக்கிறாரு நம்ம அப்படியே ஹார்ட்டு அப்படி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பம்ப் ஆக. இப்போ உடனே மனசுக்குள்ளேயே இத்தனை நாள் சண்டை போட்டுட்டு இருந்தேன், பார்த்தாலே எரிச்சலாக வரும், இன்றைக்கே அப்படி இல்லை, இன்றைக்கி நான் அவன்கிட்ட கோவப்பட்டது ஃபேக்கு, எனக்கு அவன் மேலே கோவமே வரல, எப்போ பார்த்தாலும் எரிச்சலாக வருமே அவனை பார்த்தா, ஆனால் இன்றைக்கி அவன் அவன் கண்ணு பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. சே, இது என்னன்னு தெரியலையே, இதெல்லாம் தப்பு, யோசிக்காத. ஆனால் கண்ணில் என்னமோ பார்த்தேன், என்னமோ ஃபீல் ஆச்சு எனக்கு ஏன் சண்டை போட்டான்? சிச்சி, அப்படிலாம் இருக்காது, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல சண்டை போட்டு கப்ப தானே செய்வாங்க. ஆனால் நான் தான் அவனை எப்போவுமே எரிச்சலாக்கிட்டே இருப்பானே, என்னை அவன் அப்படியே விட்டு போயிருக்கலாம், எதுக்காக எனக்காக சண்டை போட்டான்? ஒரு வேலை பார்க்கல, எனக்கு ஃபீல் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகிருக்குமோ? சே
என்னை பார்த்தா அப்பயே உட்காந்து திட்டிகிட்டு இருந்தான். என்ன இருந்தாலும் அப்படின்ட்டு நம்ம டேவே அவருக்கு அவரே இப்படி பேசிக்கிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா அவரும் நெஞ்சு மேலே கை வச்சிட்ருக்காரு, நம்ம டேவும் நெஞ்சு மேலே கை வச்சிட்ருக்காரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிறது அப்படியே ஒரு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அந்த இடம் அப்படியே கட் ஆகுதுடா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜில் காட்டுறாங்க. நம்ம டேவா நம்ம ஜிமின்ட்ட அப்படி எப்போ பார்த்தாலும் கலகலன்னு பேசிட்டு போகிறவர் எதையோ யோசிச்சுட்டு அப்படின்னு அமைதியாக நடந்து போயிட்டுருக்கா. பக்கத்துலேயே நம்ம ஜிமின் தான் நம்ம டே கவனிக்கலைன்றத கொஞ்சம் கூட சென்ஸ் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு இப்படி கதையாக அளந்துட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜேகேவும் அப்படி தான் அப்படியே பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டுட்டு என்னத்தையோ யோசிச்சுட்டு வராரு. பக்கத்தில் நம்ம ஜேஹோப்பா அவர்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு வராரு. இப்போ அப்படியே 2 பேரும் அப்படியே கீழேயே பார்த்துட்டு நடந்துட்டு வந்தவங்க தெரியாமல் ஷோல்டர் இடித்து 2 பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ண அப்படியே நம்ம டேவா ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே ஹார்ட்டெல்லாம் ஃபாஸ்ட்டாக பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஜங்குக்கு சொல்லவே தேவையில்ல, அப்படியே லப்டப்புன்னு அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே அடிக்க அப்படியே 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் நெஞ்சுக்குள்ளே வருது. எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பண்ணால் போடா அப்படின்ற மாதிரி தான் எரிச்சலாக ஸ்டார்ட் ஆவாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே இப்போ அப்படியே அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ஐ கான்டாக்டில் இருக்கா. நம்ம ஜங்குக்கா ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு போனால் போதும்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம டேக்கும் இங்கேருந்து தப்பிச்சா போதும், அவன் கண்ணில் படவே கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. 2 பேரும் அப்படியே அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே காட்டிக்காமல் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அமைதியாக நடந்து போக இப்போ அந்த இடத்துல நம்ம ஜேஹோப்பும் நம்ம ஜிமினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிட்டு என்னடா புயல் வந்து வராத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் நம்ம ஜேஹோப் பார்த்து போடா தகர டப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டே கிட்ட ஓடிட நம்ம ஜேஹோப்பும் போடா கோழி குஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கிட்ட ஓடிடுறாரு. இப்படியே போகுது, அப்படியே லன்ச் ஆகுது. நம்ம டீ ஒரு மாதிரி அமைதியாக யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜிமினா டே என்னாச்சு நேற்றுலேருந்து ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லையா, என்ன சொல்ல? இல்லை அது சரி உன் ஃபோன் எங்க? உனக்கு ஃபோன் பண்ணால் ரீச்சே ஆக மாட்டேங்குது. அது உடஞ்சிருச்சா எப்படி? நேற்றுக்கு நீ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமேட்டு யாருன்னே தெரியாத ஒரு 4 பேர் என்கிட்ட சண்டை இழுக்கி. என்னடா சொல்கிறா என்னடா சிரிக்கிற? சிரிக்கல, அது என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க, அதை சிரிச்சுட்டே சொல்கிற. அது சொல்லுடா. அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு நான் பேக்கெல்லாம் அங்கேயே போட்டுட்டு கிட்டுக்கிட்டுன்னு ஓடினேன்னா அப்போ ஃபோன் உடஞ்சிருச்சா? சரி அது ஏன் சிரிக்கிற? ஓடி போய் தெரியாம ஜங்கு மேலே இடிச்சிட்டு அவன் மேலே விழுந்துட்டேன். என்ன அது என்னன்னு தெரியல. இத்தனை நாள் இல்லாத ஷைனஸ் அவனை பார்த்தா வருது. எனக்கு அவனை பார்த்ததும் கத்த தோண மாட்டேங்குது. இத்தனை நாள் எப்படி இருந்தனோ அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக தோணுது. அவன்கிட்ட பேசணும்னு தோணுது. அவன் கண்ணு முன்னாடி எப்பவுமே இருக்கணும்னு தோணுது. என்கிட்ட அவன் பழகணும்னு தோணுது. நேற்றுக்கு பார்த்த மாதிரி அந்த ஒரு ஐ கான்டாக்ட் திரும்ப அவன் கூட பண்ணணும்னு தோணுது. டே என்னடா லிஸ்ட்டு பெருசாக போகுது. சாரிடா. சாரியா? என்னடா லூஸ் மாதிரி விளையாடிட்டுருக்க? அவன் சீனியரும் உனக்கு பிடிக்காது புள்ளின்னு சொல்லிட்டுருப்ப. கரெக்டு தான், எனக்காக நேற்று சண்டைலாம் போட்டான். அது கூட எனக்கு என்னவோ பெருசாக தெரியல. ஆனால் அவன் கண்ணை பார்க்கும்போது ஐ டோன்ட் லைக். என்னது? இல்லை
என்னமோ தெரியல, கண்ணை பார்க்கும்போது எனக்குள்ளே என்னமோ ஃபீல் ஆச்சு. ஆகும்டா ஆகும், நல்லா ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம டே சொல்ல. இப்போ நம்ம ஷிமின் தான், சரி சரி நீ இப்படியே இந்த கனவோட மறந்துட்டுரு, நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் பக்கமாக நடந்து போக, இப்போ அப்படியே இவர் நடந்து போயிட்டுருக்காரு. டக்குன்னு யாரோ ஒருத்தர் நம்ம ஜிமினோடைய ஷோல்டரை பிடிச்சி அப்படியே ஒரு ரூம்குள்ளே இழுத்து போட்டு வச்சு அப்படியே செவுத்துல வச்சு லாக் பண்ண, இப்போ உடனே யாருடா அது அப்படின்ட்டு நம்ம ஜிமின் பார்த்தா, யாருன்னு பார்த்தா அது நம்ம ஜேஹோப் தான்டா. அப்படியே போட்டு அமுக்கி வச்சிருக்காரு நம்ம ஜிமினை. இப்போ உடனே நம்ம ஜேஹோப் தான், கோழி குஞ்சு கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, டேய் கையிடுறா, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, கையிடுறான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் அப்படியே கையை தள்ளி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போகலான்னு வர, இப்போ உடனே வேறு ஒரு பர்சன் வந்து அந்த ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நீ போகலாம் அப்படின்னு சிம்பிளாக சொல்ல, யாருன்னு பார்த்தா அது நம்ம யூங்கி தான். நம்ம யூங்கியை பார்த்ததும் நம்ம ஜிமின் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆகிடா. இப்போ ஒன்று நம்ம ஜேஹோப்பு, அதானே சொல்ல வேண்டியவன் சொன்னால் தான் கேட்பீங்கல்ல, சரி இங்கே வா அண்ணா சொல்லு. இல்லை டே கிட்ட எதுனாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிஃப்ரென்ஸ்னால் இல்லை, இன்றைக்கி காலையில் நீயே பார்த்துருப்ப, ரெண்டும் எளியும் புண்ணியமாக இருக்கும், ஆனால் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அமைதியாக போயிடுச்சுங்க. அதுதான் டே கிட்ட எதனாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டேன். ஏன் ஜங்கு கிட்ட தெரியுதா? அந்த வெண்ணைக்கு ஃபீல் ஆயிடுச்சான். ஃபீலா? அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், நான் கேட்ட கேள்வி சொல்லு. ஆமாம். ஆமாவா? ஆமாம், டேக்கு ஜங்குவை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைட்டாக மைன்யூட்டாக. அது எப்படி சொல்கிறா? அவனே தான் லிஸ்ட்டு போட்டானே, ஐ கான்டாக்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ ஒன்று நம்ம ஜிமினே சரி ஜங்குக்கு என்ன சொன்னா? ஜங்குக்கு நேற்று அவங்க 2 பேர் தெரியாமல் மீட் பண்ணாங்களாமே. ஆமாம் ஆமாம் டேவும் சொன்னான். ஜங்குக்கு சொன்னால் டே கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறானா? என்னது இது? தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு போய் அவன்கிட்ட சொல்கிறாத. அது வந்து சொல்லிடாத. அவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொன்னான். இவன் ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவன் ஒரு மன உளைச்சலுக்கு போயிடக்கூடாதுன்னு தான் டேக்கு அந்த ஃபீல் இருக்கா இல்லையான்னு நான் அவங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இந்த விஷயம் மட்டும் டேக்கு போச்சு, இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம யூங்கி தான் நம்ம ஜிமின் முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே அவருடைய சீக்ஸை பிடிச்சி அவருடைய ஃபேஸை பார்க்குற மாதிரி வச்சுட்டு, இங்கே பாரு, இங்கே பேசினது, நான் வந்து டோரை லாக் பண்ணது, அவன்கிட்ட கேள்வி, இதெல்லாம் இங்கேயே மறந்துட்டு போ அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜிமினும் அப்படியே சைலண்ட்டாக இவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே போகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜிமின் தான் ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய ஒரு கேன்டீனுக்கே போக, இப்போ அங்கே போய் பார்த்தா நம்ம டே இன்னும் யோசிச்சுட்டு அப்படி தான் உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமின் லேட்டாக வந்ததை பற்றி கூட எதுவுமே கேட்கல. அப்படியே என்னமோ யோசிச்சுட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் மாதிரி போகுதுடா. நம்ம டே இன்னும் நம்ம ஜங்குக்கை பார்த்தாலே ஷை ஆகுறது, அவர் எங்கே நின்னாலும் போய் நின்று ரசிக்கிறது, இதே மாதிரியே பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் சொல்கிறதுக்கு குறைஞ்சவர் கிடையாது. வேணும்னு நம்ம டேவுடைய கிளாஸ்க்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன், அது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேவுடைய கிளாஸ் போய்ட்டு நம்ம டேவை சைட் அடிக்க இப்படியே போயிட்டுருக்கு. காலேஜில் உள்ள ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போ 2 பேரும் சண்டை போட மாட்டுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க, என்ன கதைன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கா. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுதுடா. ஒரு ஃபைன் டே நம்ம டே வந்து நம்ம ஜிமின் இல்லாமல் தனியாக அப்படி காலேஜில் நடந்து வந்துட்டுருக்கா. காலேஜில் அங்கங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம டே தான் அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டே இருக்கா. இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பர்சன், வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி தயங்கி என்றைக்கும் இல்லாமல்
புதுசாக ரொம்பவும் தயங்கி தயங்கி அவருடைய கையை பின்னாடி கட்டிக்கிட்ட ஒரு மாதிரி ஒரு நர்வஸாக நம்ம டீமோட நடந்து வர, நம்ம டீம் முன்னாடி நடந்து வர்றதை பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம டீக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி 2 பேரும் அப்படி கீழே பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டீ தான் ஜங்குக்கை க்ராஸ் பண்ணி போகலான்னு பார்க்குறப்போ, பட் நம்ம ஜங்குக்கு அப்படியே கையை போட்டு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்றைக்கும் இல்லாமல் ஒரு நர்வஸ்னஸோட நம்ம டீவை வந்து அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண, நம்ம டீவா கீழே குனிஞ்சிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம ஜங்குக் தான், இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ரொமான்டிக் பர்சன்லாம் இல்லை, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்படி என்னமோ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம டீக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்க, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிட்டே இருக்கா. இப்போது நீ கொஞ்சம் கூட யோசிக்கல நம்ம ஜங்குக்கு. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நம்ம டீம் முன்னாடி அப்படியே முட்டி போட்டு அவர் கையில் ஒரு பொக்கே இருக்குது, பக்கத்துலேயே ஒரு ரிங்கும் இருக்குது. இப்போது அதை அப்படியே ஓப்பன் பண்ணி நம்ம டீட்ட காட்டி, டீ will you be my boyfriend அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போது உடனே நம்ம டீவா ஒரு மாதிரி வைல்ட் ஐஸில் அந்த புக்கையும் பார்த்துட்டு அந்த ரிங்கையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கையும் பார்க்கா. நம்ம ஜங்குக்கா அப்போ தான் சொல்கிறாரு வாயை திறந்து, அன்றைக்கி உன்னை பார்த்தனாலே விழுந்துட்டேன், என்னன்னு தெரியல, இத்தனை நாள் உங்ககிட்ட எப்படி இருந்தனோ அதை மாதிரி இருக்க முடியல, உங்ககிட்ட சண்டை போட பிடிக்கல, உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு பிடிக்கல, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது, உன்னை பார்த்தாலே உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பழகணும், உன்னை கூடவே வச்சுக்கணும், உன்னை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கக்கூடாது, இப்படிலாம் தோணுது, ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதேமாதிரி நீயும் ஃபீல் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது கம்பல்சரி கிடையாது, எனக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியல, அதனால தான் இப்படி பண்ணேன். உனக்கு இஷ்டம் இல்லைனா அப்படி போயிட, இல்லைனா எப்போவுமே திட்டுவியே அதை மாதிரி திட்டிட்டு போயிடு, எனக்கு அதுவே போதும். இஷ்டம் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஏதாவது ஒரு ஆன்சர் பண்ண போதும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உடனே நம்ம டீவா ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் அப்போ தான் நம்ம டீவோடைய ஃபேஸை பார்க்குறாரு. இவ்வளோ நேரம் கீழே பார்த்து தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. நம்ம டீவோடைய ஃபேஸை பார்க்க நம்ம டீவா ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன்னாக நின்றுட்டுருக்காரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டீவோடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவா அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி சொரிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி இப்படி நின்றுட்டுருக்கா. இப்போ உடனே நம்ம டீவே, எனக்கு இதில் இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? எழுந்திரிச்சு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும்? என்ன மாதிரியே என்கிட்ட வந்த மாதிரியே ஒரு ஃபீல் வேறு யார் மேலேயாச்சும் வந்தால் அவங்கக்கிட்டே இப்படி போய் நிற்பல? கண்டிப்பாக நான் அப்படி நிற்க விட மாட்டேன். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் உண்டு. என்கிட்ட மட்டும் இப்படி இருந்தால் போதும், வேறு யார்கிட்டையும் போய் சண்டையும் போட வேண்டாம். அந்த மாதிரி அந்த வார்ம் ஃபீல், அந்த ஐ கான்டாக்ட் இதெல்லாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொசசிவ்னஸோடையே பேச நம்ம ஜங்குக் புரிஞ்சுக்கிறாரு. ஆஹா ஓகே சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஓகேனா கை காட்ட ரிங் போடணும்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ உடனே நம்ம டீவும் அப்படியே கையை காட்டுறாரு. நம்ம ஜங்குக்கும் அழகாக அப்படியே ரிங்கை போட்டு விட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு நம்ம டீக்கிட்ட அந்த பொக்கையை கொடுத்துட்டு ஒரு ஹக் கேட்க, இப்போ உடனே நம்ம டீவும் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு ஹக் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளோ கிளாப் பண்ணிவிட்டு ஊன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த நேரம் நம்ம ஜங்குக் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம டீவோடைய ஃபேஸ் அழகாக கப் பண்ணிவிட்டு அழகாக ஒரு சாஃப்ட் கிஸ் கொடுக்குறாரு. இப்போது இந்த இடத்துல காலேஜ் என்ட்ரன்ஸில் நம்ம ஜிமினும் நம்ம ஜேஹோப்பும் தான், என்னடா ஃபுல்லாக கலகலன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே உள்ளே என்ட்ராக பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி நின்றுட்டுருப்பாங்களாம். நம்ம ஜேஹோப்பும் நம்ம ஜிமினும் மூஞ்சி பார்த்துட்டு, டேய்
ஒரு நாள் தானடா கூட வராமல் போனேன், அதுக்கே இப்படியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மூஞ்ச பார்த்துட்ருக்க. இப்போ அப்படியே நான் இதை ஸ்டோரி எங்கேயே முடிக்கிறேன்டா. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு தான் முடிச்சிருப்பேன். அண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா ஸ்டோரி ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கூல்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பேன். பட் இது வந்து காலேஜ் ஸ்டோரி. ஐம் ஸோ சாரிடா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகேடா. அண்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனலுக்கும் இதுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. ஓகேவா? சீக்கிரமாக 1K அடிக்கணும்னு நினைக்கிறேன், மே மந்த்துக்குள்ளே. அதுக்கான வழியை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா. பாய். அண்ட் எதனா ரெக்வஸ்ட் வீடியோ இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஓகேவா? நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாய். குட் நைட். எல்லோரும் சேஃபாக இருங்க. தண்ணி நிறைய குடிங்க. சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலனாலும் அதிகமாக வெளியே போகாதீங்க. ஓகேவா? பாய். அண்ட் மே மாதம் ரிசல்ட் வரும்ல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்குலாம் ஆல் தி பெஸ்ட். அம்மா கிட்ட அடிவாங்க, அப்பா கிட்ட திட்டுவாங்க. ஓகே, பாய்டா. லவ் யூ ஆல். நல்லா தூங்குங்க, சாப்பிடுங்க. பாய்.